திரு தமிழ்மணி, உதயநிதி இபிஎஸ் ஒரு பக்கம் கொள்கை கூட்டணி, இன்னொரு பக்கம் சுதந்திர கூட்டணி, எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேர்தலுக்கு கூட்டணி வச்சுக்கிறதுங்கிறது கொள்கை கூட்டணின்னு ஒன்று இருக்கவே முடியாது. இபிஎஸ் முதலே 8 மாதத்துக்கு முந்தையே சொன்னார், கொள்கை கூட்டணிங்கிற வார்த்தை இன்னப்ராப்ரியேட் அப்படின்னு கிடையாதுங்க. ஓட்டுகள் சிதறக்கூடாது, ஒரு மிக யோக்கியமான ஸ்டேட்மெண்ட், எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அவர் ஒத்துக்க அவருக்கு தைரியம் இருந்தது, மற்றவங்க ஒத்துக்கல. கம்யூனிஸ்ட் திமுக கட்சியை கலைச்சிருங்களா? ஒரே கொள்கை தானே. நீங்கள் ஏன் தனித்து கட்சி வச்சுக்கிறீங்க, செயற்குழு வச்சுக்கிறீங்க, பொதுக்குழு வச்சுக்கிறீங்க? இது சிரிக்கிற மாதிரி இல்லையா சார்? அது ஒரு கூட்டணின்னு ஒன்று தப்பு நான் சொல்ல வரல. எல்லா காலங்கள்லையும் எல்லா கட்சிகளுக்கும் தேவைப்படுகிறது. சரி, அதனாலதான் சோசலிசத்தை எதிர்த்த ராஜாஜி திமுகவோட கூட்டு வச்சுக்கிட்டார் 67. 70 மாட்டேன்ட்டார். அதுக்குள்ள நான் போகல. எனவே கூட்டணிங்கிறது இதுதான், ரொம்ப சிம்பிள். இந்த இவர்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பீரியட் இருக்கிற வரைக்கும் யாரும் தகராறு பண்ண மாட்டாங்க. தினம் ஒரு லாபம் கிடைக்குது. என்ன லாபம் கிடைக்குது? அதனால்தான் நான் வேற எதுவும் சொல்லலை சார். நான் ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணுற கவுன்சிலர்னா கலெக்டர் என்ன கூப்பிடுவான், இவரை போட்டு சொல்லுங்க எதிர்கட்சி ஏடிஎம்கே கவுன்சிலர்னு நாளைக்கு வர சொல்லும்பா. புரியுதா? நீங்கள் ஒத்துக்கிறான்னு நான் வருத்தப்படல. எல்லா இடத்துலையும் நடக்கிறது இது. நான் லாபம் ஒன்று நீங்கள் வர்ற கற்பனை பண்ணிக்கிட்ட நான் பொறுப்பு இல்லை, நான் அதை சொல்லலை. ஒரு முதல் ஆடியன்ஸு ஒரு எஸ்பிகிட்ட டிஎஸ்பிகிட்ட போய் சொல்லுங்க, சார் நான் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு கட்சி சார், இந்த கட்சி நீங்கள் செயலாளராக இருக்கேன், உங்களை உடனே உண்டா இல்லையா சார்? அந்த லாபத்தை தான் நீங்கள் சொன்னீங்க. லாபம்ங்கிறது 1000 இருக்கலாம். நீங்க பொது வெளியில கேட்டதால நான் உனக்கு பதில் சொல்லிட்டேன். யாரையும் அசிங்கப்படுத்துறதுடைய நோக்கம் அல்ல. இதை நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை பத்தி மக்கள் தப்பா எடுத்துக்கிட்டோம். எனக்கு பொறுப்பு பத்தி எடுக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? நீங்க தான் லாபம். நீங்க லாபம்னா என்ன புரியுது? இல்லப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் உண்டு. அவ்வளவுதான். அதை சொல்லிருந்தான் அடுத்த வாரத்துக்கே போயிருக்க மாட்டேன். எனவே அது கண்டினியூ ஆகிற வரைக்கும் பிரச்சனை வராது. அதிமுக அது சுதந்திர கூட்டணிங்கிறத நான் ஏற்றுக்கலை. இன்னும் கூட்டணியே உருவாகலைங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து. பிஜேபி உள்ள வந்துருச்சு. நான் உங்களுக்கு போன புதன்கிழமையே இந்த டாப்பிக்கை நான் பேசிட்டேன் உங்ககிட்ட. வேணா நீ கையில் வச்சிருக்கீங்க, எடுத்து பாருங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி வருமாங்கிறது சந்தேகம்ங்கிற முதல் லைன் நான் அப்படித்தான் ஆரம்பித்தேன். இன்னும் பல கருத்தை நான் சொன்னேன் உங்ககிட்ட. சரி, நீங்கள் அதை இன்னொரு நாளைக்கு பேசிக்கலான்னு உங்ககிட்ட இருக்கு, கையில் வச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு. ரைட், தேங்க்யூ. அதனால் அதில் எனக்கு ஒரு ஆனால் அந்த கூட்டணி அன்புமணி பாமக எனக்கு என்னுடைய அபிப்பிராயத்தை வச்சு நான் சொல்கிறேன். பிஜேபி அதிமுக கிட்டத்தட்ட ஒன்றா வந்துருச்சு. ஒரு கூட்டணி அந்த அர்த்தத்தில் இவங்க கருத்து வேற, அவங்க கருத்து வேற, அதெல்லாம் வேற. ஒரு 26 தேர்தலுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒன்றா வந்துட்டாங்க. ஓகே. இவங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 2006 நம்ம ஏமாந்துட்டோம். அது ஒரு மைனாரிட்டி டிஎம்கே கவர்மெண்ட். அந்த அம்மா மைனாரிட்டி கவர்மெண்ட்னே சொன்னாங்க. ஜெயலலிதா வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்க. உண்மையே அது தப்பா சொல்றதுக்கு இல்லை. அப்ப நம்ம அன்னைக்கே விட்டுட்டோம் சார். அவங்களுக்கு கட்சியை வளர்க்கணும், வேற ஒன்றும். அப்ப அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்காவது பிடிக்கணும். கரெக்ட். அன்னைக்கு விட்டதை இன்னைக்காவது பிடிச்சிடணும். என்ன தப்பு பிடிச்சிருவாங்களா? மன்னிச்சுக்குங்க. ஓட்டு யாருக்கு எப்படி போட போறாங்க எனக்கு நான் 1000 முறை உங்ககிட்டே சொல்லிட்டேன். இந்த முறை கூட்டணி ஆட்சி தான். அப்படியா? யார் ஜெயிச்சாலும் பெரும்பான்மை ஆட்சியா? பெரும்பான்மையோட ஆட்சி வருமா இல்ல கூட்டணி ஆட்சின்னு நான் சொல்றேன். இல்ல, எனக்கு நான் எப்படி கேட்கிறேன், ஒரு கட்சி ஆட்சி இல்ல சார். விளக்கமா தான் சொல்றேன். ஒரு கட்சி இப்ப 118 இடத்துக்கு மேல வராது. அதான் சார் சொல்றேன். எக்ஸாக்ட்லி, ஐ ஸ்டாண்ட் பை தட். யாரா இருந்தாலும் நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை போட்டவன் அல்ல. என்னுடைய அசஸ்மெண்ட்ல
அதுதான் ம் இதுல இபிஎஸ் ஸ்கோர் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% இடத்துக்கு போயிட்டு வந்துட்டார். மக்களை சந்திச்சு, ம் மக்களை சந்திக்கிறது மட்டும் இல்ல, ம் அந்தந்த ஊர்ல நீ தக்காளி விவசாயியா, நீ வெண்டைக்காய் விவசாயியா, ம் உட்கார வச்சு உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த தலைவனும் தேர்தலை இப்போ கூப்பிட்டு ஒவ்வொரு ஊர் மல்லிகை விவசாயியா, என்ன நீ என்ன புளி விவசாயியா, உனக்கு என்ன செய்யணும், சரி, அது ஓட்டா மாறுமா சார்? அது ரெண்டாவது. நான் சொல்ல முடியாது. ஆனால் அந்த எஃபர்ட் கூட இந்தியாவில் எந்த தலைவனும் எடுத்ததில்லை. அது ஒரு பலனளிக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு 100க்கு 100 அடிக்க நான் சொல்லுது இல்ல இல்ல முடிங்க முடிங்க 100க்கு 100 பலனளிக்கிறா கூட அந்த எஃபர்ட்டை பார்க்குறான். இந்த ஆளு ஒரு விவசாயி மாதிரி பேசுறான், எதுக மோனையோட பேசல. இபிஎஸ் சாதாரண மொழியில் நம்ம கேரட் கொடுத்துருக்குப்பா, காசு கொடு, கேரட்டு காசு கொடு, இதெல்லாம் என்ன கனெக்ட் ஆகும்னு சொல்ல வர்றீங்க சார். இதுதானே சார் ஒரு சாதாரண மனிதனின் உள்ளத்தை தொடுவதுங்கிறது தான் சார் அரசியல்ல பாடம் நம்பர் 1. சரி, அப்படியே கூட்டணிக்கு வந்துருவோம். இப்ப இவங்க அதிகமா பேசுறாங்கல்ல, எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு. அது கூட்டணி உடைப்புங்கிற வரைக்கும் போகுமா, இல்ல நாங்க என்னதான் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படிங்கிற வகையில நிக்குமா சார்? இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு தான் சார் அது ஒரு உத்வேகம் பிடிக்கும் சார். தேர்தல் மேயில், பை மார்ச் நாமினேஷன் போடுவாங்க. அட்லீஸ்ட் டிசம்பர் வரைக்கும் எல்லா கட்சிக்கும், நான் அது பிரிச்சுலாம் பேசலை, இந்த நிலைமை ஓடும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அது நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், திமுகவுக்கு பேரிடியாக மாறும். என்ன ஜட்ஜ்மெண்ட் சார்? இது பதுமான. ஓகே ஓகே. ஏன்னா யார் யார் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ற தகவல், கிசு இல்லை. மேனேஜிங் டைரக்டர் போய் வீடியோ முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார், அட்மிட் பண்ணி, எனக்கு தெரியும். சரி, ஏன்னா சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஒரு ஜெனரல் மேனேஜர் போய் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஓடினதையும் பார்த்தாங்க பேக் வழியா. பேக் டிவியில் காமிச்சிங்க சார், ஆட்டோ பிடிச்சி ஓடினாரா? ஆமா சார், கவனிச்சுக்கோங்க, நான் பார்த்தேங்க சார். நான் என்ன சார் சார் 3 சார் என்னுடைய கேரக்டர் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும். சரி, 3 டிவியில நான் பார்த்தேன் அதை. ஒரு ஆட்டோ பிடிச்சி ஓடுற, போப்பா போப்பா போப்பா. யாரு? விசாகன் ஐஏஎஸ். நான் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? எனக்கு நினைவறிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி காட்சி நான் பார்க்கல. ஓகே. இல்ல இல்ல, மறதி திரு தம்பி தமிழரசனுக்கு உண்டு. அவர் கடவுளா தம்பி தமிழரசன்? சரி, ஓகே. இந்த பேர் சொன்னார் பாருங்க, பேர்லாம் எனக்கும் தெரியும் சார். ஓடினவர் பேர், அதுதான் ஓகே. ரைட் ரைட். அதனால் சரி, அத ஏதோ ஒரு காரணமா சுப்ரீம் கோர்ட் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்டா இருக்குன்றீங்க. ஒரு முதல்வர் குடும்ப சம்பந்தப்பட்டிருக்கு. சரி, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னண்டாருக்கு படம் போயிருக்குன்னு. என்ன அது வந்த பிறகு அதோட விளைவுகள் இருக்கு. சரி, ஒரு 3-4 கருத்துக்களுக்கு பதில் சொல்றது தான், வேற ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க. துணை முதலமைச்சர் ஏதோ டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, சில வார்த்தைகள் எல்லாம் நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை, நேரம் கருதி சொல்லியிருக்காரு. 1000 முறை இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நான் என்ன சொல்றேன்னு உங்க புன்னகையிலே பதில் சொல்லி எல்லா விவாதத்திலையும் சொல்றீங்க. உண்மை நடந்ததுன்னு சொல்றேன்னா அதான். சரி, அவர் அமித்ஷாவுக்கு நான் வரமாட்டேன், நீ 3 தடவை ஒத்தி போடு, நான் ஐ டோன்ட் கேர் ஃபார் அ ஹோம் மினிஸ்டர், நான் என் கட்சியை பார்க்கணும் சொல்லி 3 மணிக்கு இவர் தலைவர் இல்லை, அவர் நாமினேஷன், ஒரே நாமினேஷன் பிறகு போனார். எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஆனால் அவரு தான் அவர்கிட்ட அடிமையாக இருக்குங்கிறதுலாம் அரசியல் தெளிவு இல்லைங்கிறத தான் காமிக்குது. நம்பர் 1. இன்னொருத்தர் சகோதரர் சொன்னார் டிடிவியை பற்றி. டிடிவி யார் சார்? அதிமுகவில் யார் முதலமைச்சர்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு? போயிஸ் டிடிவி அவர் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் முகத்தை பார்க்க முடியுமா? அவருக்கு கூச்சமா இருக்கும் போலன்னு இன்னைக்கு சொல்றாரு. ஐயா, இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல. அவரு செல்வி ஜெயலலிதா இறந்தப்ப அன்றைக்கு கட்சியில் இருந்தாரா? இல்ல. யார் கட்சியை விட்டு அமிச்சா? அவங்கள இபிஎஸ் அமிச்சாரா? யார் அமிச்சா? ரொம்ப கட்சிக்கு ரொம்ப உழைச்சிட்டாருன்னு கட்சியை விட்டு அமிச்சாங்களா?
வேண்டாம். நான் அசிங்கத்தை நான் கிளப்ப விரும்பல. அந்த அம்மா சசிகலா தனக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுச்சு, எல்லாத்துக்கும் கூட்டு வந்தாங்க. திருப்பி வெளியே அனுப்பப்பட்டது அவர் செல்வி ஜெயலலிதாவால். இபிஎஸ் திருப்பி சேர்க்கல அவரு. ஆர்கே நகர் சீட்டுக்கு யாரு பிரச்சாரம் முதல் ரவுண்ட்? சரி, கட்சியில நான் சேர்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆர்கே இப்ப நகர் நீங்க தான் குறிக்கிறீங்கன்னு இல்ல. அதனால் அவரு சார் அவரு சொன்னாருன்னு தான் அண்ணாமலையை வீட்டுக்கு அமிச்சது. 4 ஜூன் மாலையில் அதிமுக டிடிவி கிட்ட போயிடும், அந்த அண்ணாமலையை வீட்டுக்கு அமிச்சாச்சு. சரி, அந்த ஒன்னு யார் சொல்றதுக்குன்னு, இவர் யார் சொல்றதுக்கு சார்? சரி, செங்கோட்டையன் போய் அமித்ஷா பாத்துட்டு வந்துட்டாரு, ஏன் இன்னும் நீக்க முடியல? எதுக்கு சார் நீக்கணும்? பதவி விட்டு எடுத்தாச்சு. அவர் ஒருங்கிணைக்கணும். ஒரு நிமிஷம், எனக்கு தெரியும் யார் என்ன கேட்பாங்கன்னுட்டு. கட்சியை விட்டு என்ன எடுத்தாலும் அமைதியாக இருப்பேன். அதுக்கு மேல ஒரு செத்தம்மா எதுக்கு அடிக்கணும்? அதனால கட்சி விட்டு நீக்க. ஆமாங்க, அவர் சொல்லிட்டாரு. எடுத்தாலும் அது சொல்லி அவரு சொல்லி இருக்காரு சார். அவ்வளவுதாங்க சார். ஒவ்வொருத்தரும் ஏதாவது பழி வாங்கணும்னு அவசியம் கிடையாது சார். தன்னுடைய தவறை உணர்ந்துட்டான்னா எவன் அதை ஏத்து மன்னிக்கிறோனோ அவன் தலைவன். இபிஎஸ் தலைவன் சார். இப்ப இபிஎஸ் தோக்கலாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எம்எல்ஏ கூட தோக்கலாம். ஆனால் அவர் ஒரு தலைவராக நீடிப்பார், அதிமுக நீடிக்கும், கட்சியா இருக்கும். டிடிவி எம்எல்ஏ கூட அவரு ஆக முடியல. ஒரு எம்எல்ஏ கிடையாது. அவரு இந்த தடவை தோத்தாருன்னா யாரு டிடிவிங்கிறத பேர் தெரியாது யாரும். அவரு போய் இதெல்லாம் பேசுறது கொஞ்சம் டூ மச்.